சத்தியமா சொல்றேன், OnePlus திருந்தின ஃபீல் தான் எனக்கு கொடுக்குது. இந்த வருஷம் லான்ச் பண்ண ஒரு 3 டிவைஸ்மே பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கிற மாதிரி தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் இப்போ லான்ச் பண்ணியிருக்கக்கூடிய Nord 3மே பாத்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல வந்து பெஸ்டா இருக்கிற ஃபீல் எனக்கு கொடுத்தது. ஒரு சில குறைகள் அங்கங்கும் பார்த்தேன். அதெல்லாம் என்ன அப்படின்றதையும் வீடியோல ரொம்பவே கிளியரா சொல்லியிருக்கேன். நீங்க மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல ஒரு ஆல்ரவுண்டரா இருக்கிற மொபைல் வாங்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு சூட்டபிளா இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பாக்சிங் அப்படின்னு வரும்போது ரிவ்யூவருக்காக வந்து ஒரு மீடியா கிட் மாதிரி ஒரு பாக்ஸ்ல அமைச்சிருக்காங்க. பாக்ஸ் ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருந்தாலும் ஜஸ்ட் அது ஒரு இன்வைட் மாதிரி தான் இந்த பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. சின்னதா பாத்தீங்க அப்படின்னா நம்ம தரையில ஒட்டுற டைல்ஸ் மெட்டீரியல்ல வந்துட்டு அந்த Nord 3 அப்படின்றத மென்ஷன் பண்ண மாதிரி கொடுத்திருக்காங்க. இது நமக்கு எதுவும் பெருசா யூஸ் இல்ல. பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த ஒரு பாக்ஸ் தான் நார்மலா எல்லாருமே ரிசீவ் பண்ணுவோம். இதை ஃபர்ஸ்ட் அன்பாக்ஸ் பண்ணுவோம். மேல க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். Nord 3 அப்படின்றனால 3 தாட்டி எழுதியிருக்காங்க Nord அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பேக் சைட்ல சார் வேல்யூ, பிரைஸ் என்ன மாடல் அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஓபன் பண்ண உடனே உள்ள ஒரு குட்டி பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. அதுல வெல்கம் லெட்டர், குயிக் ஸ்டார்ட் கைடன்ஸ், சேஃப்டி கைடன்ஸ், ஸ்டிக்கர் அண்ட் குறிப்பா இவங்களோட ரெட் கேபிள் மெம்பர்ஷிப் கார்டும் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் டிபியூ கேஸ் ஒன்னு கொடுத்திருக்காங்க. சிம் எஜெக்டர் டூல் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் மொபைல் மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். இவங்க கொடுத்திருக்கக்கூடிய கேஸோடையும் வந்து போட்டு பார்க்கலாம். மொபைல் நல்ல ஹேண்டியா இருக்கிற ஃபீல் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் 80 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லயே கொடுத்திருக்காங்க. அண்ட் டைப் A to டைப் C கேபிள் ஒன்று கொடுத்திருக்காங்க. டிசைன் அப்படின்னு வரும்போதுமே மோஸ்ட்லி மிட் ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா பேக் சைட் கிளாஸ் கொடுப்பாங்க. பட் சைடு ஃப்ரேம் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் தான் கொடுப்பாங்க. பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா சைடுல இருக்கக்கூடிய ஃப்ரேம் மெட்டல்ல கொடுத்திருக்காங்க. பேக் சைடு Gorilla Glass 5 சப்போர்ட் பண்ணக்கூடிய கிளாஸ் பாடி கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஃபினிஷ்ல தான் இருக்கு. என்னதான் கையில ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணும்போது ஃபிங்கர்ஸ்லாம் பட்டாலும் கூட அந்த ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், மெட்ஜஸ் இதெல்லாம் எதுவுமே வந்து படாம இருக்கிறது நல்ல ஒரு பிளைனான லுக் கொடுக்குது. அண்ட் அதே மாதிரி பேக் சைட் பேனல்ல வந்து ஃபுல் கர்வா கொடுக்காம நல்லா ஷார்ப்பாவும் கொடுக்காம லைட் கர்வா கொடுத்திருக்கனால கையில ஹோல்டு பண்றதுக்கு அந்த கம்ஃபர்டபுள் ஃபீல் வந்து நல்லா கொடுக்குது. 2 கலர் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம டெஸ்ட் பண்றது டெம்பஸ்ட் கிரேவும் அண்ட் இன்னொரு மிஸ்ட்ரி கிரீன் அப்படின்ற கலருமே லான்ச் பண்ணியிருக்காங்க. நெகத்தையெல்லாம் வச்சு கோடு போட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து லைன் விழுகிறது வந்து தெரியுது. அப்படியே தொடச்சிட்டோம் அப்படின்னா ஸ்கிராச்சஸ் மாதிரி எதுவுமே இல்லாம கிளியர் ஆயிருது. திக்னஸை பொறுத்த வரைக்கும் 8.15 mm திக்னஸும் வெயிட் 193.5 கிராம் வெயிட் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ வெயிட் பேலன்ஸ் ரொம்பவே பெட்டரா இருக்கிற ஃபீல் தான் எனக்கு வந்து கொடுக்குது. ஸோ இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹைலைட்டான ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் பெசல்ஸ் தான். ஆல்ரெடி சாம்சங்ல ஏதோ ஒரு டிவைஸ்ல, ரியல்மில டிவைஸ்ல எல்லாம் பார்த்திருக்கேன் இந்த அளவுக்கு மினிமம் பெசல்ஸ். இதுல எனக்கு தெரிஞ்சு OnePlusல ஃபர்ஸ்ட் டைமா வந்து பார்க்கறேன் இந்த அளவுக்கு ஒரு மினிமம் பெசல்ஸ். குறிப்பா பாட்டம்ல கூட கம்மியா இருக்கு. நேத்தி பாத்தீங்கன்னா ஐகோட Neo 7 Pro மொபைல் கூட நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்திருந்தோம். அந்த வீடியோலயே சொல்லியிருந்தேன் பெசல்ஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு. அதை விட பாத்தீங்க அப்படின்னா இதுல இன்னுமே கம்மியா பெசல்ஸ் கொடுத்திருக்காங்க. சப்போஸ் அந்த ஒரு கேமிங் மொபைலை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேல ஐ பட்டன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. கேமரா பம்ப் பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 ரவுண்டு கொடுக்கறது ஒன்றும் புதுசு கிடையாது. ஆல்ரெடி நிறைய போன்ஸ்ல நம்ம பார்த்துட்டோம். ஆனா இதுல 2 ஃபிளாஷ் கொடுத்திருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குல்ல. டாப்ல உள்ளது மட்டும் தான் ஃபிளாஷ், பாட்டம்ல இருக்க அந்த குட்டி ஃபிளாஷ் லைட் மாதிரி இருக்கிறது என்ன அப்படின்றத இந்த கேமரா பத்தி பேசும்போது சொல்றேன். ஐபி ரேட்டிங் பொறுத்த வரைக்கும் IP54 ரேட்டிங் வந்து கொடுத்திருக்காங்க. இதனால தெரியாம தண்ணி எல்லாம் லைட்டா பட்டுது அப்படின்னா தொடச்சிட்டு யூஸ் பண்ணலாம், பெருசா போனுக்கு ப்ராப்ளம் வராது. பட் டைரக்டா தண்ணிக்குள்ளேலாம் போனை போட்டுறாதீங்க. நெக்ஸ்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது இந்த Nord சீரிஸ்லயே எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்டான டிஸ்பிளேவா இருக்கிற ஃபீல் தான் வந்து கொடுக்குது. டிஸ்பிளேயோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 6.74 inch 1.5K சூப்பர் ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே, 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட், 10-bit டிஸ்பிளே யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பார்க்கும்போது அடாப்டிவ் டைப் வந்து கொடுத்திருக்காங்க. நார்மலா ஹை வச்சுக்கலாம், இல்ல ஸ்டாண்டர்ட் வச்சுக்கலாம். ஆட்டோ செலக்ட் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல மினிமம் 40 Hzல இருந்து மேக்ஸிமம் 120 Hz வரைக்கும் சேஞ்ச் ஆகும் அப்படின்னாங்க. பட் நான் லைவா டெஸ்ட் பண்ணி பார்த்த வரைக்கும் 60 Hz, 90 Hz, 120 Hz வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ இதனால பவர் கன்சம்ஷன் பெட்டரா இருக்கும். அதே மாதிரி யூஸ் பண்றதுக்கும் நல்ல ஒரு ஸ்மூத்தான ஃபீல்மே கொடுக்குது. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பேக் சைடும் கிளாஸ் தான். Gorilla Glass 5 சப்போர்ட்டோட கொடுத்திருந்தாங்க. ஃப்ரண்ட் கிளாஸ்க்கு பாத்தீங்க அப்படின்னா டிராகன் ட்ரையல் கிளாஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதுவும் ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனா Gorilla Glass அளவுக்கு இது நம்பிக்கையா இருக்குமான்றது டவுட் தான். HDR 10+ சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. நார்மலா யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், பிரைம் எல்லாத்துலயுமே வந்து HDR கண்டென்ட் உங்களால வியூ பண்ணிக்க முடியும். சப்போஸ் வீடியோ இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோ என்ஹான்ஸ்மெண்ட் இன்ஜின் இருக்கு. அதுல போயிட்டு இமேஜ் ஷார்ப்னரை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கங்க. அதே மாதிரி வீடியோ கலர் பூஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா கலர் இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் ஆகி தெரியும். கீழே வந்துட்டு பிரைட் HDR வீடியோ மோட் இருக்கும், அதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ இது 3 எனேபிள் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இந்த வீடியோஸ்லாம் பாக்குறீங்க அப்படின்னா பெட்டராகவே இருக்கும். பீக் பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் 1450 nits கொடுத்திருக்காங்க. ஸோ இன்டோர், அவுட்டோர், டைரக்ட் சன்லைட்னுமே நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். டிஸ்பிளே
டிஸ்பிளே பெட்டராகவே இருக்குது. ஸோ இப்போ இந்த ஓவரால் டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி வந்த இவங்களோட நாட் சீரீஸை கம்பேர் பண்ணும்போது ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. அதிகமாக வீடியோஸ் பார்ப்பேன், கேம் பிளே பண்ணுவேன், எனக்கு டிஸ்பிளே தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறவங்களுக்குலாம் தரமாக இருக்குது. டிஸ்பிளே நல்ல ஒரு ஷார்ப்பான டிஸ்பிளேவாக கொடுத்துருக்காங்க. சேச்சுரேஷன் லெவல், பிரைட்னஸ், டைனமிக் ரேஞ்ச் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளே அப்படின்னு தான் சொல்லுவேன். செக்யூரிட்டி அன்லாக் பொறுத்த வரைக்கும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஃபாஸ்ட்டாக இருக்குது, குறை எந்த இடத்துலையும் இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ் அன்லாக்மே யூஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு லோ லைட்டாக இருக்குது அப்படின்னாலும் கூட குயிக்காக வந்து ஃபேஸ் அன்லாக் ஆகுது. சிம் ட்ரே பொறுத்த வரைக்கும் பாட்டமில் டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு சேம் டைமில் யூஸ் பண்ண முடியும், SD கார்டு யூஸ் பண்ண முடியாது. 5G பேண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 9 5G பேண்ட் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ தாராளமாக 5G மொபைல் டார்கெட்டடாக வாங்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த மொபைலை சூஸ் பண்ணலாம். அண்ட் அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா மைக் கொடுத்துருக்காங்க, டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, பாட்டமில் ஸ்பீக்கர்கள் கொடுத்துருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் செட்டப்போட டால்பி அட்மோஸ் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. சவுண்ட் நான் கேட்டு பார்த்த வரைக்கும் நல்லாவே லவுடராக தான் சவுண்ட் அவுட்புட் கிடைக்குது. டாப்ல ஸ்பீக்கருக்கான அந்த வெண்ட் ஹோல் கொடுத்துருக்காங்க. பக்கத்திலே IR பிளாஸ்டர், டிவியா இருக்கட்டும் இல்லை ஏசியா இருக்கட்டும், இந்த ஒரு ஃபோன் மூலியமாவே நீங்க வந்து IR ரிமோட் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் வால்யூம் ராக்கர் கீ கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் பவர் பட்டன் இருக்கு. முக்கியமா OnePlus ஃபேன்ஸ் எதிர்பார்க்கறது அலர்ட் ஸ்லைடர் வேணும் அப்படின்றது தான். மிஸ் பண்ணாம அலர்ட் ஸ்லைடருமே வந்து கொடுத்துட்டாங்க. இதை யூஸ் பண்ணி ரிங், வைப்ரேட், சைலண்டா நீங்க ஈஸியா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். OS அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சிஜன் OS 13.1 Android 13 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லாஸ்டா வந்து செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் மே மாசம் வரைக்கும் வந்திருக்கு. இதை தாண்டி இவங்க ப்ராமிஸா கொடுக்குறேன்னு சொல்ற அப்டேட் 3 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுக்குறாங்க. 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. தேவையில்லாத ஆப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய எல்லாம் கொடுக்கல. ஒரு 4-5 இருந்தது. அதுவும் நம்ம ரெகுலரா யூஸ் பண்றதா வேணாம்னா அன்இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். மற்றபடி ஆட்ஸ் இந்த மாதிரியான இஷ்யூலாம் உங்களுக்கு எதுவும் இருக்காது. கேமரா செட்டப் அப்படின்னு வரும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா 16 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு சில போட்டோ சாம்பிள்ஸ் எப்படி இருக்குன்றதையும் பாருங்க. அந்த போர்ட்ரேட் போட்டோஸை பொறுத்த வரைக்குமே எட்ஜ் டிடெக்ஷன்லாம் நல்லா தான் பண்ணுது. பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது 3 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுல மெயின் கேமரா 50 மெகா பிக்சல் சோனியோட IMX890 சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுல OS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ வீடியோஸ் எடுக்கிறீங்க இல்ல போட்டோஸ் எடுக்கிறீங்கன்னா ஸ்டேபிளான ஒரு வீடியோ போட்டோ உங்களால வந்து எடுக்க முடியும். அண்ட் அதே சமயம் 8 மெகா பிக்சலுக்கான வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. சோனியோட IMX355 சென்சாரும் 112 டிகிரி வரைக்கும் ஃபீல்ட் ஆஃப் வியூ கவர் ஆகிற மாதிரி இருக்கு. மெயின் கேமராவோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் 3வது கேமரா கொடுக்கணுமே அப்படின்றதுக்காக ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ போட்டோ எடுக்கிறதுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஃபிளாஷ் லைட் மாதிரியே கீழே கொடுத்துருந்தாங்க. ஒருவேளை 2 ஃபிளாஷ் லைட் கொடுத்துருக்காங்களோன்னு எனக்கு ஒரு டவுட். அதனால பிராண்டு கிட்ட கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா அது வந்து ஜஸ்ட் ஒரு லோ லைட் சென்சார் தான், டிசைனுக்காக அப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அண்ட் வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி 1080p 30 FPS வரைக்கும் தான் மேக்ஸிமம் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவே வந்து பேக் சைட் கேமரா செட்டப்ல மேக்ஸிமம் 4K 60 இல்லாட்டி 30 எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 1080pல 60 FPS இல்ல 30 FPS எடுத்துக்கலாம். குறிப்பா மெயின் கேமரால இதுல OS சப்போர்ட்டோட கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம். நார்மலா ஷேக்கிங்கே இல்லாம வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நீங்க கண்டென்ட் கிரியேட்டரா இருக்கீங்க அப்படின்னாலும் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும். ஓவரால் கேமரா அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட நார்டு பழைய சீரிஸை கம்பேர் பண்ணும்போது பெட்டராகவே இருக்கு. பட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் இருக்கக்கூடிய போட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஷார்ப்பா இல்லாம ஒரு ஆவரேஜான போட்டோ அவுட்புட் தான் கிடைக்குது. இவங்களோட போன்லயே கூட இந்த லாஸ்ட்ல ஜூம்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க. அதே மாதிரி 3x அளவுக்கு ஜூம் பண்ற மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். இதை தவிர கேமரா அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெட்டரான போட்டோ அவுட்புட்ஸ் தான் கிடைக்குது. பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்லயே கொடுத்துட்டாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்கு. இந்த ஒரு அடாப்டரை யூஸ் பண்ணி நீங்க சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னா பிராண்ட் சொல்றது 1% இருந்து 60% சார்ஜ் பண்றதுக்கு வெறும் 15 மினிட்ஸ் தான் டைம் எடுத்துக்கும். அதுவே 100% சார்ஜ் பண்றதுக்கு 32 நிமிஷத்துல சார்ஜ் ஆயிரும் அப்படின்றாங்க. நான் லைவா டெஸ்ட் பண்ணி பார்க்கல, இது பிராண்ட் சொன்னதுதான். ஃபுல் ரிவ்யூ போடும்போது டெஸ்ட் பண்ணி எக்ஸாக்டான ரிசல்ட் நமக்கு என்ன வருது அப்படின்றதையும் சொல்றேன். அவங்க ஃபிளாக்ஷிப் டிவைஸ்ல கொடுக்கக்கூடிய அளவுக்கு பாத்தீங்கன்னா இதுலயுமே வந்து இந்த பேட்டரி ஹெல்த் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலியமா பாத்தீங்கன்னா போன்ல 15 டெம்பரேச்சர் சென்சார் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து டிடெக்ட் பண்ணும். என்னதான் ஃபாஸ்ட் சார்ஜிங் குயிக் ஆனாலும் கூட போன் ஹீட் ஆகாம இருக்கிற அளவுக்கு வந்து மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ இந்த ஒரு பேட்டரி ஹெல்த் இன்ஜின் மூலியமா பாத்தீங்கன்னா பேட்டரியோட லைஃப் வந்து 4 இயர்ஸ் வந்து பெஸ்டா இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ 4 வருஷம் போன் வச்சிருக்கவங்களுக்கு என்னடா பேட்டரி சீக்கிரமே ட்ரைன் ஆகிற மாதிரியான ஃபீல்லாம் இருக்கு, அந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்ணாம இருப்பாங்க இந்த போன் வாங்குறவங்க. பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் நான் வந்து ஃபுல் டே வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். நார்மல் யூஸ் பண்ணும்போது 1 டேக்கான பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா கிடைக்குது. ஸோ பேட்டரி லைஃபை பொறுத்த வரைக்கும் OnePlus தரப்புல இருந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த போன் நீங்க கேம் பிளே பண்ண வாங்கலாமா, பர்ஃபார்மன்ஸ் மல்டி டாஸ்கிங் எப்படி இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசஸர் MediaTekோட Dimensity 9
9000 ப்ராசர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எதுக்கு ஈக்குவலண்டா இருக்கும் அப்படின்னா ஸ்னாப்டிராகன் 8 Gen 1க்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசர் தான் இது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் நல்லா எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ப்ராசர் சூட்டபிளா இருக்கும். கேம் பிளே அதிக நேரம் பண்றவங்களுக்கு ஹீட் சீக்கிரம் ஆயிரும் ஃபோன் அப்படின்றனால வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. இதனால ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் இனிமே பெட்டரா இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ நான் கேம் பிளே பண்ணி பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா பெரிய லெவலில் ஹீட் ஆகிற இஷ்யூ இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் எதுவுமே இல்லை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ரேமோட டைப் அப்படின்னு பார்க்கும்போது LPDDR5X கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜோட டைப் அப்படின்னு பார்க்கும்போது UFS 3.1 கொடுத்துருக்காங்க. அதை விட முக்கியமா இவங்களோட RAM வீட்டாவும் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய OnePlus 11 இருக்கட்டும், OnePlus 11R இருக்கட்டும், ரெண்டுலையுமே வந்து கொடுத்துருந்தாங்க. இதுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த RAM வீட்டா கொடுத்துருக்காங்க. இதோட யூஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நார்மலாக ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க, அது அகைன் க்ளோஸ் பண்ணணுன்னே தேவையில்லை. அடுத்தடுத்த ஆப் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பேக் எண்டில் பார்த்தீங்கன்னா 40 ஆப் ஓப்பனில் இருந்தாலும் கூட உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே வராமல் லேக் இல்லாமல் நீங்கள் ஆப்ஸை வந்து யூஸ் பண்ணிக்க முடியுன்றாங்க. திருப்பி வந்து பழைய ஆப்பை ரீசெண்டில் போய் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாலுமே எந்த இடத்துல நீங்கள் விட்டீங்களோ அதே இடத்துல அப்படியே ஓப்பன் ஆகி கண்டினியூ ஆகும், க்ளோஸ் ஆகாது. இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வராது. அண்ட் அதே மாதிரி முக்கியமாக அதிக லோடு எடுக்கக்கூடிய இந்த கேமரா மாதிரியான ஆப்ஸ்க்குலாம் கூட பார்த்தீங்க அப்படின்னா அதிக ஸ்பேஸ் கொடுத்து லேக் ஆகாமல் வந்துட்டு நம்ம கேமரா யூஸ் பண்ணுற மாதிரிலாம் கூட பண்ணுறாங்க. இந்த RAM வீட்டாக இருக்கனால மொபைலில் நம்ம மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணுறோம் அப்படின்னும் போது ரொம்ப ஃப்ளோவாக வந்து ஈஸியாக லேக் இல்லாமல் யூஸ் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. நானும் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது நல்லாவே ஸ்மூத்தாக தான் இருந்தது. அண்ட் முக்கியமாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தது 16GB RAM வேரியன்ட் இருக்கக்கூடிய டிவைஸில் தான் வந்து இந்த கேம் பிளேலாம் வந்து ப்ளே பண்ணி பார்த்தேன். ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் வைஸ்மே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கேமர் அடிக்கடி கேம் பிளேலாம் பண்ணுவேன்னு நினைக்கிறவங்க கூட தாராளமாக சூஸ் பண்ணலாம். அதுக்கு நார்மல் யூஸ்க்குலாம் எப்படி போகிறோம்னா மல்டி டாஸ்கிங் பண்ணுறவங்களுக்குமே வந்து ரொம்ப ஃப்ளோவாக தான் இருக்கும். அண்ட் விர்ச்சுவல் RAM அப்படின்னு பார்க்கும்போது 12GB வரைக்குமே விர்ச்சுவல் RAM வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓவராலாக இந்த ஒரு OnePlus Nord 3 எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது கேமரா சைடு ஒரு சில சைடு இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. மற்றபடி ஓகே தான். அதை தாண்டி பார்க்கும்போது ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளே, நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர், குறிப்பாக பேட்டரி லைஃப் கூட ரொம்ப நல்லா இருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் டிசைன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னாலுமே பேக் சைடில் கிளாஸ் பாடி, சைடு ஃப்ரேம் வந்து மெட்டல் இந்த மாதிரிலாம் கொடுத்து ஓவராலாக ஒரு ஆல்ரவுண்டரில் ஒரு பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரியான டிவைஸ் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8GB RAM 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 34,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவே 16GB RAM 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட 38,000 ரூபாய் பிரைஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதில் இருக்கக்கூடிய ஸ்பெக்கெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு பெஸ்ட் பிரைஸாக இருக்கிற ஃபீல் தான் வந்து எனக்கு கொடுக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த பிரைஸை பற்றி? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.